ரஞ்சினி வீட்டுல பெரிய பிரச்சனை. ரஞ்சினி அவன் புருஷனை கூப்பிட்டுன்னு தனி கொடுத்துன்னு போயிட்டான். அதானடா? எல்லாம் அந்த கார்த்திகா பொண்ணோட வேலைண்ணே. அவங்க அப்பா சூசைட் பண்ணி செத்ததுக்கு ரஞ்சினி தான் காரணம்ட்டு அந்த பொண்ணு நினைக்குது போல இருக்கு. அதை வச்சு தகராறு பண்ணியிருக்கோம் போல. கடைசியில் என்ன ஆச்சுன்னு தெரியல. ரஞ்சினியும் அவன் புருஷனும் தனியாக வீடு பார்த்துட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்னண்ணே சைலண்ட் ஆயிட்டீங்க? இல்ல பிரம்மா, இது நமக்கு நல்லதா கெட்டதான்னு யோசிக்கிற. என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். எப்படி? ஆமாண்ணே, ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரஞ்சினி அங்கே இருக்கிற வரைக்கும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஆண்டவனா பார்த்து இப்போ அவளை நம்ம இடத்த விட்டு கிளப்பியிருக்கானே. கரெக்டா? ஒரு வகையில நீ சொல்றதும் கரெக்ட் தான்டா. அண்ணே அது மட்டும் இல்லைண்ணே, ரஞ்சனி வீட்டில் இல்லாத நேரம் தான் அந்த வீட்டில் இருக்க மற்றவங்களோட என்னால் நெருங்கி பழக முடியும். அவ குடும்பத்தை கலைக்கிறது ரொம்ப ஈஸிண்ணே. டேய், நீ சொல்றதும் கரெக்ட் தான்டா. ஆனா என்னைக்கு இருந்தாலும் அந்த ரஞ்சினியை ஒழிக்கிறதாண்டா உன்னோட லட்சியம். அத நீ மறந்துடாத. என்னன்னு எப்படி சொல்லிட்டீங்க? மறப்பனாத. குடும்பத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அவளுக்கு பாதுகாப்பு. எப்போ அவ வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாலோ இனிமேல் அவளை அடிச்சு போட்டாலும் எடுத்து போறதுக்கு நாதி இல்லாம பண்ணிடுவேனே. நடக்கணும் பிரம்மா, நடக்கணும் பிரம்மா. ஒரு பக்கம் ரஞ்சினி சொந்தக்காரங்களே இல்லாம அனாதை பணமாகணும். இன்னொரு பக்கம் சாமியப்ப அண்ணனுக்கு துரோகம் பண்ண அந்த மது வாழ்க்கையை தொலைச்சிட்டு கதறணும் கதறணும். இது ரெண்டும் ஒரே நேரத்துல நடக்கிறதுக்கு தான் இப்படி ஆயிருக்கு போல இருக்கு. நானும் அதானே நினைச்சேன். இந்த மேட்டர் உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தான் இங்க வந்தேன். நான் வரேனே. சரி. என்ன ரஞ்சினி தனியா வந்து நின்னுட்டு இருக்க? லைஃப்ல என்னைக்குமே நான் இவ்ளோ லோன்லியா ஃபீல் பண்ணதே இல்லைங்க. சண்டையோ சச்சரவோ, நம்ம வீட்ல அத்தை இருப்பாங்க, சூர்யா இருப்பான், மது இருப்பா, கார்த்திகா இருப்பா. நினைக்கும் போதெல்லாம் புஷ்பா ஃபோன் பண்ணுவா. இத்தனை குரல் கேட்டுட்டு இப்ப இந்த வீட்ல யாருமே இல்லாம தனியா இருக்கிறது ஒரு மாதிரியா இருக்குங்க. ஆனா நாம இப்படி தனியா வரதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்க பாருங்க. உண்மையிலேயே இது பெரிய விஷயங்க. சூர்யா பாவம், அவன் சின்ன பையன். அந்த பொண்ணோட ஆத்திரத்துக்கும் வேகத்துக்கும் அவன் தனியா போனா அவனால ஈடு கொடுக்கவே முடியாது. கார்த்திகா நல்ல பொண்ணுதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என்னமோ என்னோட கெட்ட நேரம். அவ பார்க்கும்போது என்னோட கன் என் கையில இருந்துருச்சு. அன்னைக்கு அவ பார்த்தத தப்பா நினைச்சுக்கிட்டா. ஆனா எல்லா உண்மையும் என்னைக்காவது ஒரு நாள் வெளியில வந்துதானே தீரணும். அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேங்க. எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. என்னங்க நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்லலாம் ரஞ்சினி, ஆனா சொன்னா நீ எப்படி எடுத்துக்குவேன்னு தெரியலையே. ஏன், என்னாச்சு? நீ கொஞ்சம் அமைதியா யோசிச்சு பாரு. நீ இந்த போலீஸ் வேலைக்கு போறதுல யாருக்குமே சந்தோஷம் இல்ல. உன்னால குடும்பத்துல எல்லாருக்குமே கஷ்டம்தான். ஏன் இப்படி சொல்றீங்க?
குடும்பம் முக்கியம் நினைக்கிறவங்க தான் வீட்டுக்கு சரி. ஆனா நீ கடமை தான் முக்கியம்னு கண்ணில் பட்டவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்க. நீங்களுமா என்ன நம்பல? சத்தியமா நான் அவரை கொல்லலங்க. நீ சொல்றது உண்மையாவே இருக்கட்டும். என் பாயிண்ட் அது இல்ல. உன் வேலை தானே அந்த கார்த்திகா குடும்பத்துக்கு எமனா வந்திருக்கு. அவர் தப்பு செஞ்சிருக்காரு. யார் தப்பு செஞ்சாலும் தண்டனை உண்டு. இருந்துட்டு போட்டோம் ரஜினி. அத நீ ஏன் கொடுக்கற? அப்போ அரெஸ்ட் பண்றது தப்புன்னு சொல்றீங்களா? அந்த வேலைய உன் தலையில போட்டுட்ட பாரு, அதைத்தான் தப்புன்னு சொல்றேன். உன் அப்பாவை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சியே, என்னாச்சு? டோட்டலா அந்த குடும்பத்துக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லாம போயிடுச்சு. உன் மாமாவை அரெஸ்ட் பண்ண அந்த மனுஷன் அதுக்கு பழி வாங்குறதுக்கு மதுவோட வாழ்க்கையை கெடுத்துட்டான். பாரு, நீ 1000 சொல்லலாம் ரஞ்சனி, ஆனா மதுவோட வாழ்க்கை போனதுதான். அதுக்கு நீ காரணம் இல்லாம வேற யார் காரணம்?